இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த சுண்டைக்காய் தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். வயிற்றுப்புண், வாய்ப்புண் இது எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய இந்த சுண்டைக்காய் சட்னியை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 40 சுண்டைக்காய் அளவு இருக்கும். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த சுண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயும் ஒரு 2 ஸ்பூனுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கருப்பு உளுந்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கருப்பு உளுந்து நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையின் பயன்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால் மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை நம்ம வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி வந்துடும். அதனால் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இடையில மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்த பிறகு காரத்துக்கு ஒரு 5 வத்தல் இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற சுண்டை வத்தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுற வேண்டியதாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சுது. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அடிக்க வேண்டாம். இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சட்னி நல்லா வாசமாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த சுண்டைக்காய் தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிடும் போது அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.